ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் வந்துட்டு ஒரிஜினல் வீட்டு ஓனர் வந்துட்டு ஏன் வீடுடா, நீங்கள் எதுக்குடா இங்கே பட்டா போட்டு உட்காந்துருக்கீங்க, வெளியே போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. நம்ம மனோஜை பார்த்துட்டு இன்னொருக்கா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னடா இன்னொருக்கா சொல்கிறதா, நீ ஏமாந்துட்ட எரும மாடு ஏரோப்ளேனில் போகுதுன்னு சொன்னால் கூட நீ நம்புவா போல, அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருக்கா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அடே அப்பா முடியலடா அப்பா சாமி, வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி, மனோஜ் நம்ம ஏமாந்துட்டோமா மனோஜ், அதையே நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களாடா, சரிடா நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுவ, அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ்லாம் வந்து வெளியே போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க வீட்டுக்கு போனோன்னே எவ்வளோ தூரம் படித்து சொன்னோம். மீனா ஒரு பக்கம் சகுன தடையாக இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இவரு ஒரு பக்கம் சொன்னார், இவனை பார்க்க ஃப்ராடாக இருக்குன்னு நீங்கள் ஏதாவது நம்புனீங்களான்னு சொல்லிட்டு மாறி சொல்ல, ஐயோ குத்தி காமிக்கிறானுங்களே, நான் ஏமாந்தது கூட பெரிய வழியாக தெரியலடா, ஆனால் நீங்கள் ஒன்று குத்தி காமிக்கிறதாண்டா எனக்கு சுத்தமாக வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏப்பா எப்படிப்பா இவங்களோட காசை நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்க, கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 30 லட்சத்தை செவனின்னு பேசாமல் முத்துக்கிட்ட கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களும் ரூம் கட்டியிருப்பாங்க, இவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க, நீங்களும் நம்ம நல்லா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவங்கள்ட்ட அந்த ஆட்டையை போட்டு அதை மறைக்கணும்னு நினச்சதுனால தான் கடவுள் பார்த்து தண்டனை கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறியடா போலீஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வேணா அங்கிள், அங்கிள் ஆண்டி, அங்கிள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது யார், நம்ம ரோகிணிங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நாங்களே ஏமாந்து நிற்கிறோம், ஏன் எல்லாரும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை போடா முத்து போய் கண்டுபிடின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மனோஜோட ஃப்ரெண்டு தானே அவர் கூட்டு வந்தார், அவரை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றுறாங்க. தேவையாதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.